ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ரோஹித்துக்கு அநேகமாக ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். என்னென்னா ரொம்ப இந்த 1 இயர் 2 இயர்ஸாகவே இவனுக்கு அதிகமாக ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டே இருக்கும். எதனாலனா பல்லுக்கு அடிக்கடி வாலின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். எதனால் அப்படின்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க, நைட்டு தூங்கும்போது பால் டப்பாவோடு அப்படியே குத்து தூங்க வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். எப்படியோங்க சொத்த பல்ல ஆயிடுச்சு. முன் சைடு பல்லும் இல்லை அவருக்கு. முன் சைடு எல்லாமே அரிச்சு எடுத்துச்சு, ஃபுல்லாக சொத்தையாக இருக்குது. சைடில் எல்லாமே சொத்தையாக இருக்குது. கீழ்ப்பல்ல ஒரு 4-5 பல்லு தான் அவனுக்கு நல்லா இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரி இனி டாக்டரை பார்த்துருவோம். இனி கவர்மெண்ட் மூலியமாகவும் பார்த்தாச்சு, ப்ரைவேட்லேயும் பார்த்தாச்சு, எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இல்லை. அதனால் அப்புறம் இங்கே பக்கத்தில் எங்களுக்கு அதிகமாக பல் டாக்டர்கிட்ட பார்க்க போனதே எங்கே அப்படின்னா, ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக போன ஹாஸ்பிட்டலே பல்லுக்காக தான் இருக்கும். அதனால் நாங்கள் பல்லுக்கு எங்கே பார்த்தோம் எனக்கு அப்படின்னா, ஆர்விஸில் ஸ்டூடெண்ட் டென்டல் ஸ்டூடெண்ட் படிக்கிற அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இத்தனை நாள் போகணும். எனக்கு என்னமோ சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்காத மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரே டாக்டர்கிட்ட திரும்ப போகிறோம். அவங்க எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு நேரம் அவங்க இன்னொரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அனுப்பி விடுறாங்க. அப்புறம் ஒரு பல்லு அடைச்சாங்க. அடைச்ச பல்ல திரும்ப எடுத்துக்கிச்சு. திரும்பவும் கஷ்டப்படுறான், வலிக்குதுன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். சரி, இருக்கு என்னதான் சொல்யூஷன், ப்ரைவேட்டில் தனியாக பார்த்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சரி இவ்வளோ நாள் அவனுக்கு லீவும் இல்லாமல் இருந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்சது. என்ன படிக்கிறான் அப்படின்னா, ரோஹித் எல்கேஜிலேருந்து யூகேஜி மாதிரி போயிட்டான். இப்போ எக்ஸாம் லீவு. அதனால் ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சிச்சு. அதுக்கு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. அந்த 10 நாளில் இவனுக்கு பல்லுக்கு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இத்தனை நாளுமே இந்த 1 வீக்கில் தான் இருக்கான். அந்த 1 வீக்குமே பல்லு வலின்னு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கான். சரின்னு அதுக்குன்னு மருந்து இருந்தது, கொடுத்துக்கிட்டே இருந்தோம். மருந்தும் இப்போ காலியாகிடுச்சு. நான் அப்புறம் இவங்ககிட்ட அப்புறம் என் வீட்டுக்கிட்ட சொன்னேன், சரி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி அங்கே போகலாமான்னு இருந்தேன். திரும்ப ஆர்விஸ் காலேஜ்லேயே போயிட்டு அவனுக்கு பார்க்கலாம் டென்டலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இருந்தேன். ஆனால் எனக்கு சரி இப்போ ஒரு மாற்று இதுவாக ப்ரைவேட்லேயே பார்த்துடலாம், இனி ப்ரைவேட்டில் பார்ப்போம் அவனுக்கு. ஏன்னா ரொம்ப வலின்னு துடிக்கிறான். ஏதோ அவனுக்கு முளைச்ச 10-20 பல்லில் 4-5 பல்லு தான் அவனுக்கு கீழ்ப்பல்லு மட்டும்தான் நல்லாயிருக்கும், மீதி எல்லாமே சொத்தை. அப்போ நம்மளுக்கு ஒரு சொத்தை, பெரியவங்களுக்கு ஒரு சொத்தை இருக்கும் போதே வலி உயிரே போயிடும், தலைவலி வந்துடும். அந்த வலி தாங்க முடியாமல் நம்ம அவஸ்தைப்படுவோம் பெரியவங்களே. குழந்தைக்கு எப்படி தாங்குவாங்க? மருந்து கொடுத்து இப்படியே இருந்தால் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்லேயுமே 2-3 வாட்டி பார்த்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி காசு மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி அதனால் இங்கேயே ஆஃபீஸில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சொன்ன டைம் டேட்டுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி யாருக்காவது அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிடுறாங்க. மருந்து கொடுங்க சரியாயிடும், ரொம்ப வலி இருந்தால் தான் வரணும் அப்படின்னு. ரொம்ப தாங்க வலிக்குதுன்னு சொல்கிறப்ப தான் போகிறோம். அப்பவும் அப்புறம் வாங்கன்னே சொல்லிடுவாங்க. சரி இனிமேல் ப்ரைவேட்டில் பார்ப்போம். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பையன் 5 வயசு ஆகுது. அவனுக்குன்னு ஒரு குறையாக நினைக்கிறது என்னென்னா அந்த பல்லு தான். பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, பல்லு ரொம்ப மோசமாக இருக்குது, என்ன சாக்லேட் நிறையா சாப்பிடுவேன்னு அவனை கேட்பாங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவன் இனிப்பெல்லாம் நான் கொடுத்து அதிகமாக இது பண்ணலை. எங்கள் அம்மாட்ட வேணா ரொம்ப செல்லம் சொல்லிட்டு அம்மாட்ட தான் கொஞ்சம் இனிப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவான். நான் அதிகமாக இனிப்பு சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டேன். அப்போது அம்மாட்டன்னு போகும்போது அந்த மாதிரி இது பண்ணதுனால இனிப்பு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட ஆரம்பித்து ரொம்ப சொத்தையும் ஆயிடுச்சு. ஏன்னா அடம்பிடிப்பான் அம்மான்னா. எங்கள் அம்மாவுக்குன்னா அடம்பிடிப்பான். எனக்குன்னா கூட கொஞ்சம் பயந்துக்குவான். சொல்கிறது கேளுடான்னு அதட்டுவேன். ஆனால் எங்கள் அம்மானா ரொம்ப செல்லும். அம்மா எப்படி பெற்றவங்களுக்கு தான் அதிகமாக என்ன சொல்லுவோம், கண்டிப்போடு இருப்போம். ஆனால் அது பிள்ளைங்களுக்கு பிடிக்காது.
அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க. சரின்னு அவங்களோட சந்தோஷம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அவனோட சந்தோஷத்தை விட்டுருவாங்க, சந்தோஷத்தை தான் பார்ப்பாங்க. சரி, இன்றைக்கோட விளாக் தான். இன்றைக்கி கண்டிப்பாக ஈவினிங் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், அதோட கண்டினியூ வரும். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிடுங்க.